வணக்கம் நம்பிக்கை. இந்த உலகத்தையே மாற்றிய 3 கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன், எதற்கு, எப்படி? இந்த கேள்விகள் தான். உலகத்தையே மாத்தணும்ன்ட்டு மட்டும் இல்ல. நம்மள சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் பார்த்தாலும் இந்த கேள்விகள் நமக்கு தோணும். பட் அதுக்கு அறிவியல் ரீதியான உண்மைகள தெரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும். அந்த மாதிரியான தகவல்கள தான் இந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இது குறித்த நிறைய விஷயங்கள் நம்மிடையே பேசுவதற்கு வந்திருக்காரு. சார சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், மனித மூளைய நேரடியா பாக்குறதுக்கான அந்த வாய்ப்பு அமையல. படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா நிறைய சுருக்கங்கள், நிறைய மடிப்புகள் அதுல இருக்கு. எதனால சார்? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. எலிகள், முயல்கள் போன்ற கொஞ்சம் அறிவு குறைந்த விலங்குகளின் மூளை சமதளமாக ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். ஆனா மனிதர்கள், சிம்பன்சிகள், டால்ஃபின்கள் போன்ற கொஞ்சம் அறிவு அதிகமான விலங்குகள், இவர்களின் மூளை இந்த மாதிரி வளைவுகளோடு மடிப்புகளோடு காணப்படுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு குறைந்த ஸ்பேஸில் நிறைய நியூரான்களையும் நியூரான் கனெக்ஷன்ஸையும் அடக்கணும் அப்படிங்கிறது தான். மனித மூளையில் இந்த நிறைய அடுக்குகள், வளைவுகள் கொண்ட இந்த பகுதிக்கு செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு பெயர். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸில் தான் மிக அதிக எண்ணிக்கையிலான நியூரான்களும் சினாப்சஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நரம்பு இணைப்புகளும் இருக்கின்றன. நியூரான்கள் தான் மூளையின் அடிப்படை அலகுகள். இவைதான் தகவல்களை உள்வாங்கி ப்ராசஸ் செய்து செயல்களை நடத்தி வருகின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, 8600 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்கள் ஒன்றுக்கொன்று ஏற்படுத்திக் கொள்ளும் இணைப்பு தான் சினாப்சஸ், நரம்பு இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மனித மூளையில் சுமார் 500 ட்ரில்லியன் சினாப்சஸ் இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. 1 ட்ரில்லியன் என்றால் 1 லட்சம் கோடி, 500 ட்ரில்லியன் என்றால் 500 லட்சம் கோடி சினாப்சஸ் மூளையில் இருக்கிறது. ஸோ இவ்வளவு பெரிய அளவிலான நியூரான்களையும் சினாப்சஸையும் ஒரு குறுகிய பகுதியில் அடைத்து வைப்பதற்காகத்தான் மனித மூளை இந்த மாதிரி வளைவுகளோடும் சுருக்கங்களோடும் காணப்படுகிறது. சார், எப்பவுமே நம்மளுடைய ஏன் இதற்கு எப்படி செக்மெண்ட்ல பறவையை பத்தின ஒரு கேள்வி இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு கேள்வி. பிளமிங்கோ பறவை எப்பவுமே ஒரு கால நிக்குதுல்ல, அதுக்கான அறிவியல் ரீதியான சரியான காரணம் என்ன சார்? இந்த பிளமிங்கோ பறவைகள் ஒற்றை காலில் தவம் இருப்பது என்று கூட கவிஞர்கள் சொல்லுவாங்க. இந்த ஒற்றைக்காலில் நிற்பதற்கான காரணம் என்ன என்பது நீண்ட காலமாக ஒரு புதிராகத்தான் கருதப்பட்டது. ஆனால் தற்போது அறிவியலாளர்கள் ஒரு 2 வகையான காரணங்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று ஆற்றல் சேமிப்பு, மற்றொன்று உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல். ஆற்றல் சேமிப்பு பற்றி பார்க்கும்போது, ஒற்றைக்காலில் நிற்பதன் மூலம் பிளமிங்கோ பறவைகள் தங்களுடைய ஆற்றலை சேமித்துக் கொள்கின்றன. பிளமிங்கோவின் கால்களில் ஒரு வகையான விசேஷமான தசைநார் பூட்டு அமைப்பு இருப்பதால் ஒற்றை காலை மட்டும் பயன்படுத்தி கொண்டு மற்றொரு காலை முழுமையாக ஓய்வு நிலையில் வைக்க பிளமிங்கோவால் முடிகிறது. இதனால் பிளமிங்கோ பறவைகள் நீண்ட நேரம் ஒற்றை காலில் நிற்க முடிகிறது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்கிறார்கள். பிளமிங்கோ பறவைகள் தூங்கும் போது கூட ஒற்றை காலில் நின்று கொண்டே தூங்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதே போல உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த ஒற்றை காலில் தவம் இருக்கும் இந்த பண்பு உதவுகிறது. குறிப்பாக குளிர்ந்த நீரில் நிற்கும் போது ஒற்றை காலை சுருக்கி அதை உடலுக்கு அருகில் வைத்துக் கொள்வதன் மூலமாக உடல் வெப்ப இழப்பை குறைக்க பிளமிங்கோ பறவைகளால் முடிகிறது. என்னை தொகுத்து பார்ப்பதானால் பிளமிங்கோ பறவைகள் ஒற்றை காலில் நிற்பதற்கான முக்கியமான 2 அடிப்படை காரணங்கள். ஒன்று ஆற்றலை சேமிப்பது, மற்றொன்று வெப்பத்தை இழக்காமல் பராமரிப்பது. சார், பொதுவா இந்த சிலந்திகள் தன்னுடைய வலைய பின்னும் போது அது ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனா எல்லாரும் எடுத்துப்பாங்க. தனியா ஒரு சிலந்தி முழுசா முடிக்குது, ஒரு விடாமுயற்சியா அதை வேலையை செய்யுதுன்ற மாதிரி. ஆனா அந்த சிலந்திக்கு தான் தெரியும் எவ்வளவு அது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுதுன்ட்டு. பட் அறிவியல் ரீதியா அது எப்படி பாசிபிள் சார்? சிலந்தி எப்படி அதோடைய வலைய பின்னுது? இந்த சின்னஞ்சிறு பூச்சிகளான சிலந்திகள் தங்கள் வலையை தாங்களே பின்னுவது என்பது ஒரு என்ஜினியரிங் மார்வல், ஒரு பொறியியல் அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். சிலந்திகள் வாழ்வதற்கும்
இரையை பிடிப்பதற்கும் சிலந்தி வலைகள் பயன்படுகின்றன. சிலந்திகளின் வயிற்று பகுதியில் சில்க் கிளாண்ட்ஸ் பட்டு சுரப்பிகள் உள்ளன. இந்த சுரப்பிகள் புரதச்சத்து நிறைந்த திரவ பட்டுப்பொருளை உருவாக்குகின்றன. சிலந்திகளின் வயிற்று பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் திரவ நிலையில் உள்ள இந்த பட்டு திரவம் காற்றில் பட்டவுடன் அது திடநிலைக்கு மாறுகிறது. இந்த பட்டு நூலானது வலிமையானதாகவும் அதே வேளையில் ஒரு எலாஸ்டிசிட்டியோடும் இருக்கிறது. சிலந்தி உருவாக்கும் பட்டு நூல்களில் ஒட்டும் வகை நூல்களும் இருக்கும், ஒட்டாத வகை நூல்களும் இருக்கும். பிற பூச்சிகள் சிலந்தி வலையை அணுகும் போது ஒட்டும் பட்டு நூலில் ஒட்டிக்கொண்டு சிலந்திகளுக்கு இரையாகி விடுகின்றன. அதே வேளையில் சிலந்திகள் தாங்கள் பின்னிய வலையில் நடமாடும் போது ஒட்டாத நூல்களில் கவனமாக கால் வைத்து நடமாடுகின்றன. சிலந்திகள் உருவாக்கும் இந்த அற்புதமான வலைப்பின்னல் அமைப்பு சிலந்திகளின் எடையை விட சில வேளைகளில் 100 மடங்குக்கும் அதிகமான எடை கொண்டதாக அமைகிறது. ஃபைன் சார். அந்த வலைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இன்றைக்கும் எல்லா தகவல்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சது சார். நன்றி. நன்றி சுமையா.